இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி. வந்து என்பதற்கு என்ன சேர்த்துக்கிட்ட சொன்னோம்? குருவாக வந்து. எனக்கு இந்த பழனிக்காரங்களை கண்டுதான் பயமா இருக்கு. ஐயா நல்லா பேசலன்னு சொல்லிட்டாங்கன்னா மங்கை திரும்ப போனை போட்டு நீங்க சரியா பேசலன்னு சொல்றாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு பயமா இருக்கு. சரி, குருவாக வந்து வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு. இந்த எந்தரம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இறைவன் எதை பார்ப்பதில்லை? நம்முடைய தரத்தை பார்ப்பதில்லை. ஐயா தலைமை ஆசிரியராக இருக்கும்போது பள்ளிக்கு வர்ற எல்லா மாணவர்களுக்கும் சேர்க்கை உண்டு. எத்தனாயிரம் 3000 மாணவர்கள்லாம் படிச்சாங்க. நீங்க வந்து சில மாவட்டங்கள்ல சில பள்ளிகள் இருக்கு, 500க்கு 595 மார்க் எடுத்துட்டு போனா சேர்க்கிற பள்ளி இருக்குது. ஆனா சிவபெருமானுடைய பாடசாலையில எல்லாருக்கும் என்ன உண்டு? சேர்க்கை உண்டு. அதான் எத்தரம் எந்தரம். தரம் பார்ப்பதில்லை. யாரு? சிவபெருமான். இவர் ஆட்கொள்வதற்கு தகுதி உடையவரா தகுதி அற்றவரா என்று யார் பார்ப்பதில்லை. சொல்ல அதைத்தான் ஒரு இடத்துல சொன்னாரு, மதிமயங்கினார். சிவபெருமானுக்கு ஒரு பெயர் வச்சார். என்னது? மதிமயங்கி. பட்டர் சொன்னார், நீயே நினைவின்றி ஆண்டு கொண்ட அபிராமி, என்னுடைய டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா நீ எனக்கு அருள் செய்ய முடியாது. ஆனா எனக்கு எப்படி அருள் செய்தாய்? நினைவின்றி, எதுவுமே யோசிக்காமல் அருள் செய்தாய். அப்படியா? நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி அங்கேயே நயந்து வந்து. சரியா? எந்தரமும் ஆட்கொண்டு தோள் கொண்ட